ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் மசாலா பவுடர் அரைப்போம். அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த பவுடரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெங்காயம், குடமிளகா இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலர் கேப்சிகம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பன்னீரையும் லைட்டாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். பன்னீர் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கடாய் மசாலா பவுடரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்து நம்ம அரைச்ச விழுதியும் போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் குக் ஆனப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் பால் சேர்க்குறேன். நீங்கள் வந்து தண்ணி இல்லை க்ரீம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடமிளகா, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் கசூரி மெத்தியும் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.